தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மிக்க வணக்கம் சார். தி இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்புகள் அவங்க மூட் ஆஃப் த நேஷன் என்ற அந்த பெயர்ல அவ்வப்போது பல கருத்து கணிப்புகள் ஆண்டுதோறும் வெளியிடுவாங்க. அதுபடி பிப்ரவரி மந்த் வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி நாடு முழுக்க ஒரு கருத்து கணிப்பும் தமிழ்நாடு லெவல்லையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்த ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை மேற்கொள்ளப்பட்ட சி ஓட்டர் மற்றும் இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு தற்போது இன்றைய தினம் பிரத்யேகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தேசிய அளவிலே மோடியினுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர் இது மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுத்திருக்கிறது. 20 சீட்டு கூடயே வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் பல கருத்துக்களும் கூறப்பட்டிருக்கின்றன. ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு பெரிய அட்வான்டேஜாக அந்த கருத்து கணிப்பு அமைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கருத்து கணிப்பை நீங்களும் ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களோட முதற்கட்ட பார்வை சார். இல்ல ஆக்சுவலா இப்ப என்ன ஒரு பார்வையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே இருந்திருந்தா கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் 30 தொகுதிகள் 20 தொகுதிகள் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதிமுக காரங்களும் நம்ப ஆரம்பிச்சாங்க, பிஜேபி நம்ப ஆரம்பிச்சது. எஸ்பி வேலுமணி சொன்னாரு தேர்தலுக்கு மறுநாள் முடிஞ்ச ரிசல்ட் மறுநாள் சொன்னாரு, நாங்க 20-25 சீட்டு மேல ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. பட் அது கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு இந்த சி ஓட்டர்ஸ் உடைய இந்த கருத்து கணிப்பு தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பாராளுமன்ற தேர்தல் போது நீங்க தனித்தனியா நின்னப்போ அதுக்கான வேற மாதிரி ஓட் பேங்க் வேற மாதிரி இருந்தது. ஆனால் 2 பேரும் சேரும் போது கூட திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனால் பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 39 அப்படியே அவுட் ஆஃப் 39 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை திமுகக்கு. ஒருவேளை இதே சூழ்நிலை இது ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் 3 தொகுதிகள் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. பட் எந்தெந்த தொகுதிகள்லாம் சொல்லலை, பட் என்னென்ன ஃபேக்டர்ஸுங்கிறதையும் அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலின் போது இருந்த சூழ்நிலை இப்போ இருக்குதானா இல்லை. அதுக்கு எதுக்காக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஃபேக்டரும் ஒரு பெரிய லெவல்ல இம்பேக்டை ஏற்படுத்தலாம், ஆனால் வெற்றியை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறத அவங்க தெளிவாக சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சியாளர்களின் மீதான ஒரு அதிருப்தி வாக்குகள்ங்கிறது அதிமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை முழுக்க விஜய் கொண்டு போறாரு, அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்றாங்க. அவங்க மறைமுகமாக என்ன சொல்றாங்க, பாராளுமன்ற தேர்தல் இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியெல்லாம் இருக்காது, வாய்ப்பு இல்லை, திமுகவுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பர்சன்டேஜை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 48% சொல்றாங்க திமுக கூட்டணி. அவங்க சொல்றாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 45% தான் 45 தான், பட் 48 இன்னைக்கு சூழ்நிலையில் 48 இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், திமுகவுடைய கிட்டத்தட்ட அவங்க எலெக்ஷன் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நம்ம ஏற்கனவே பேசணும், என்ன உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, இந்த விஷயங்கள்லாம் டோர் பை டோர் கேன்வாசிங்கிறதே ஒரு தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிச்சு திமுக. சரி, நீங்கள் ஓட்டு கேட்டு போகலையே ஒழிய பல்வேறு காரணங்களாக வீட்டை போய் கதை தட்ட ஆரம்பிச்சிச்சு திமுக. இது அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே நம்ம இந்த கருத்து கணிப்பு மூலம் ரொம்ப தெளிவாக தெரியுது. இதுல அவங்க பிப்ரவரியில ஒப்பிட்டு சொல்றாங்க, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இல்லாம அந்த தேர்தல் அப்போது பிப்ரவரி மந்த் இருந்தாங்க. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான் கூட்டணி அமைச்சாங்க. அப்பவே 21% கொடுத்திருந்தாங்க. 18% தான் 2024ல வாங்கியிருந்தாங்க. 21% கொடுத்திருந்தாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சதுனால 37% ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி இன்னும் ஒரு சில அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா 37% வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்காங்க. அமித்ஷாவும் கடந்த இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல குறிப்பிட்டிருந்தாரு, 39% நாங்க 2 பேர் சேர்ந்தா வாங்கிடுவோம், ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா 39% அது வருமா, அதெல்லாம் பல 1008 கேள்விகள் இருக்கதான் செய்கிறது. இந்த கருத்து கணிப்போட அமித்ஷாவுடைய இந்த பேச்சு ஒத்து போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் ஃபேக்டர் நம்ம 2வது பேசுவோம். இப்ப இந்த கருத்து கணிப்போட திரு அமித்ஷாவுடைய கூற்று ஒத்து போகுது.
இல்ல 100% வாய்ப்பு இல்லை. நீங்க அன்னைக்கு வந்து சூழ்நிலை என்னன்னா, அதிமுகவை திட்டித்தான் பிஜேபி கிட்டத்தட்ட 18% வாங்குனாங்கல்ல அவங்க. பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணி வாங்கிய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18. சாதாரணமா இல்ல. பிஜேபி மட்டும் 11. கிட்டத்தட்ட 7% நீங்க வந்து தேமுதிக இதெல்லாம் சேர்றப்ப பார்க்குறப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்க்குறப்ப வருது. ஸோ 18% வந்திருக்கு பிஜேபி கூட்டணிக்கு வந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக மேலான அதிருப்தியும் பிஜேபிக்கு போட்டாங்க ஓட்டு. புரியுதுங்களா? நீங்க நல்லா ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க இந்துத்துவா பேஸ் உள்ள கட்சி வந்து அதிமுக. நீங்க அதிருப்தியா ஆகுனாங்கன்னா அவங்க பிஜேபிக்கு தான் போவாங்க, திமுகவுக்கு வராது. இதுதான் கடந்த கால வரலாறு. அதுதான் நடக்கும்னு வச்சுக்கலாம். இதுதான் நடந்தது பாராளுமன்ற தேர்தலில். அதனால தான் நீங்க வந்து அண்ணாமலை தைரியமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். கண்டிப்பா நம்ம வந்து கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் கண்டிப்பா நம்ம பெர்சன்டேஜ் வாங்குவோம், ஒரு பெரிய லெவலில் ஓட் பேங்க் நம்ம வந்து ரேஸ் இருக்குங்கிறத காட்டுவோம் அப்படிங்கிறது அவருடைய பெரிய எண்ணமாகவும் இருந்தது. ஒர்க் பண்ணி காட்டினாரு. பட் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றப்போ அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ இல்லை. அவ்வளோதான். புரியுதுங்களா? ரெண்டாவது, ஒரு ஆக்டிவா இருக்கிறப்ப அண்ணாமலை இருந்த சூழ்நிலை வேற, பிஜேபி தற்போது இருக்கிற சூழ்நிலை பிஜேபி வேறன்றீங்க வேற. நீங்க அதனால நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து நினைக்கிற அளவுக்குள்ள நடக்காது. இல்ல சார். அப்ப நீங்க சொல்றது வந்து அதாவது அண்ணாமலை அவரோட தலைமையில எடப்பாடி அடிச்சது ஓட்டே வாங்கினாங்க, தற்கூரின்னு சொல்லிதான் அந்த ஓட்டே வாங்கினாங்க. இந்த நட்பு வந்து எலி தவள நட்பா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. 100%. தென் மாவட்டங்கள்ல வந்து என்னைக்கு வந்து டெபாசிட் இழந்திருக்குது அதிமுக. 3வது இடம் போனுச்சு. மதுரையில 3வது இடம் போனுச்சு. 2வது இடம் ராம சீனிவாசன் வந்தார். பிஜேபி வந்தது 2வது இடம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்தது. அதுக்கு காரணம் அதிமுக வாக்குகள் தான் போச்சு. திமுக ஓட்டு போல, திமுக கூட்டணி வாக்குகள்லாம் போல. இதுதான் நல்லது. அது வந்து பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இது அதிமுகவும் தெரியும். தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அவங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்தாலாம் வாய்ப்பு இல்லை. சேர்ந்தா குறையுமே ஒழிய அதே ஓட் பேங்க் திருப்பி அதே பெர்சன்டேஜ் கிடைக்காதுங்கிறது நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதனால என்ன வச்சு சொல்றேன், கண்டிப்பா 2026 தேர்தலுங்கிறது திமுகவுக்கு ஸ்வீப்பு தான். அதனால ஒரு கூடுதலான ஒரு தகவல் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப 37% இவங்க கொடுத்திருக்காங்க, 48% டிஎம்கே அலையன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரதான கட்சிகளுடைய 2 அலையன்ஸுக்குமான வித்தியாசம் 11% அபோவ் வருது. 11%, அதாவது ஒரு 5%னாலே ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு போதுமான ஒரு எண்ணிக்கை, மிகப்பெரிய ஒரு வெற்றிம்பாங்க. 11% வரும்போது அது ஒரு மிகப்பெரிய 200+ அப்படியே சாத்தியமாற மாதிரி 180+ வரும். ஓகே, கண்டிப்பா 180+ வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் சூழ்நிலை. நீ அதனால இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் டைம் வெறும் டிஎம்கே மட்டுமே பாத்தீங்கன்னா, நான் சொல்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொல்றேன், 26.93. பட் ஏடிஎம்கே 20.46% தான். டிஎம்கே நின்றது வந்து 22 தொகுதிகள், 24 கூட்டணியோட சேர்த்து உதயசூரன் நின்றது. ஆனா அவங்க நின்றது 33 தொகுதிகள்ல. 33. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து 11, பட் காங்கிரஸ் 10 இருக்கு சைலண்டா. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. 10 வந்து நின்ன தொகுதிகள், 10 தொகுதிகள் கிட்டத்தட்ட 10% அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஆனால் தேமுதிக பார்த்தீங்கன்னா 2.56 தான். நீங்க நினைக்கிற மாதிரி பெருசெல்லாம் கிடையாது. அதனால இவங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. 2026ங்கிறது மீண்டும் திமுகக்கான அட்வான்டேஜான ஒரு தேர்தலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு மறைமுகமாக சொல்லியிருக்கு. நீங்க பழைய கனவுல இருக்காதீங்க, நீங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல போன முறை நடந்த மாதிரியே நடக்கும்னு ஆசைப்பட்டுட்டு பகல் கனவு இருக்காது ஏங்கிறத இன்னைக்கு வந்து சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிடுது. ஆமா சார். இதுல அவங்க இன்னொரு விஷயமும் குறிப்பிடுறாங்க, விஜயினுடைய ஃபேக்டர் இதுல வந்து இன்னொன்னு உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து இதுல களமிறங்குறாரு. அவரு உன்னுடைய இந்த வருகையினுடைய எதிரொலியா வந்து அதாவது டிஎம்கேனுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால டிஎம்கேவுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு வந்து தந்துரும். டிஎம்கே அரியணையில ஏற்றுவதற்கு ஈஸியா இலகுவாயிடும் அப்படின்ற மாதிரி விஷயத்த குறிப்பிட்டிருக்கு. நம்மளும் ஆல்ரெடி நம்ம கருத்து கணிப்புகள் பற்றி பேசும்போதும் சரி, இந்த கல யதார்த்தத்தை பத்தி பேசும்போதும் சரி, நீங்க அவ்வப்போது இந்த விஷயத்த குறிப்பிடுவீங்க. விஜயனுடைய ஃபேக்டர் ரொம்ப டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதையே இந்த இந்தியா டுடேயும் வழிமொழிஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க கண்டிப்பா 4 முனை போட்டி அப்படின்னு நீங்க எனக்கு வந்த அன்னைக்கே
ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகுறாரு, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. 4 முனை போட்டின்னு வந்துட்டாவே நீங்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது. டிஎம்கே ஃபேவர் 2026 டு ஃபேவர் டு டிஎம்கே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 180+ அதுலயும் மாற்றமே கிடையாது. இதுதான் விஜயோட ஓட் ஷேருங்கிறது எவ்வளவு வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? இவங்க வந்து கணிசமா பிரிப்பாங்க, ஏடிஎம்கே உடைய ஒரு கோர் ஓட்டே பிரிப்பாங்க விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிட்டு சாதாரணமா பாத்தீங்களா 48 வந்து டிஎம்கே அலையன்ஸ் போட்டுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி 37. நீங்க ஆல்ரெடி ப்ரூவ்டு வந்து அதாவது சீமான் வந்து கிட்டத்தட்ட 8 வந்து அவர் ஆல்ரெடி ப்ரூவ்டு வச்சிருக்காரு. நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 10 வாங்குவார், 8 to 10 வாங்குவார். யாரு? திரு சீமான். அப்படி 10 வாங்குறப்போ சாரி சீமானுங்கிற விஜய் 10 வாங்குவார். விஜய் 10 வாங்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா எது குறையும் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் குறையும், செல்லும் குறையும். நீங்க 37 வர்றது 33 வரைக்கும் கூட வரலாம், குறையும். சீமானுக்கு ஒரு 2% குறையலாம். டிஎம்கே 48ங்கிறது 46 கூட மாத்திக்கலாம். அப்படி மேஜரா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து பெரிய அபாயத்தில் இருக்கிறது அதிமுக தான். நீ அதனால மாற்று கருத்தே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், அதிமுக காரங்க எப்பயுமே திமுகக்கு எதிரான கட்சி. அந்த வாக்கு கிட்டத்தட்ட அந்த எல்லாமே அவங்க அந்த தொண்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்தே பேசி 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 வராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக எதிர்ப்பு நிலையில அதிமுக பெரிய லெவலில் இல்லை, விஜய் பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஏன்னா விஜயோடைய அந்த என்னது அங்கிள்ங்கிற வார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். எடப்பாடி பேசாதோட இவர் நல்லா பேசுறாரு, ஸ்டாலினை திட்டுறாரு, திமுகவை திட்டுறாரு, ஸோ இவருக்கு ஓட்டு போகிறதுக்கு அவர் போடலான்னு அதிமுக காரங்க நினைப்பாங்க கண்டிப்பாக. நீ ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் வந்து 8லேருந்து 10% வாங்க போகிற வாக்குகளில் 2% திமுகனே வைங்க, இன்னும் 2% நீங்கள் நாம் தமிழர்னே வைங்க, 4 போயிடுது. மீதி கிட்டத்தட்ட 6% வாக்கு எங்கேருந்து வரப்போகுது? அதிமுகலேருந்து தான் வரப்போகுது, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ 37ங்கிறது 32 to 33ங்கிறது தான் நிலைமையே ஆகிடும் 2026 எலெக்ஷன் டைமில். ஸோ எலெக்ஷனில் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக 180+ அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுதான் சூழ்நிலையாகும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்ப திரு சீமான் அவர்களை வந்து எல்லா கருத்து கணிப்புலயும் வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் வந்து பண்றாங்க. அவருமே தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்திட்டு வர்றாரு. குறிப்பா அதிமுகவை கடுமையா பலகீனப்படுத்துறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது 1.1 வாங்கினாரு, அதன் பிறகு 3.8, 6.8, 8.2ன்னு சொல்லி உயர்ந்துகிட்டே வர்றாரு. அதிமுக வாக்கு சதவீதம் சரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் விஜயை முந்தி விடுவார் திரு சீமான். இன்னும் சொல்ல போனால் இந்த 8% என்பது டபுள் மடங்காகி 16-17% கூட அவர் வாங்கக்கூடும். அவர் எப்பவுமே அப்படிதான் டபுள் அடிச்சிருக்காரு, அந்த வாங்கக்கூடும். விஜயை பின்னுக்கு தள்ளி விடுவார். எடப்பாடியாரை கணிசமாக பலவீனப்படுத்தக்கூடிய இடத்தில் திரு சீமான் அவர்கள் இருப்பார் இந்த தேர்தலிலே அப்படின்ற ஒரு கருத்து சில அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. இந்த கருத்தை நீங்க? நான் நம்பல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் விஜய் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸு, நியூ ஓட்டர்ஸு இதெல்லாம் வழக்கமாக சீமானுக்கு போயிட்டு இருந்தது. கடந்த தேர்தல் வரைக்கும் சீமான் தான் அதை அறுவடை செஞ்சுட்டு இருந்தார். புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறத அவர் தான் அறுவடை செஞ்சுட்டு இருந்தார். அதிமுக இல்லாத ஒரு வெற்றிடத்தில் அது சிந்திக்கக்கூடிய ஆட்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் சீமான் தான் அறுவடை பண்ணிட்டு இருந்தார். ஸோ இன்னொருத்தர் வந்துட்டார் இப்போ அந்த பேஸில், புரியுதுங்களா? நியூ ஓட்டர்ஸு, அதே மாதிரி திமுகவுக்கு அதிமுக ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சீமான் சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னொருத்தர் வர்றாரு. ஸோ இப்படி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜய் மேலே ஒரு எதிர்பார்ப்பு. சீமானுக்கு மேலே நீங்கள் கருத்து கணிப்பில் ஏன் நீங்கள் வந்து சீமானை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் கருத்து கணிப்பில் வரும். திமுக, அதிமுக, பாஜக, நீங்கள் காங்கிரஸே பெருசாக சீரியஸாக பேச மாட்டாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ சீமான் ஆல்ரெடி வந்து இருக்கார், ஃபீல்டில் இருக்கார். புதுசாக வர்றாரு விஜய், அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துலயும் இருக்கு. நீ ஆல் ஓவர் இந்தியா, நீங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியால அந்த இடத்துல தான் சார் இப்ப நீங்க வைக்கக்கூடிய கருத்து பலராலும் வைக்கப்படுகிறது. அதனால ஒரு இடத்துல அது குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா,
அவர் வந்து களத்தை வந்து கோட்டை விட்டுட்டாரு. குறிப்பா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலிலே கேண்டிடேட் இல்ல இல்ல போட்டிருக்கணும். நாடாளுமன்ற இல்ல நீங்க பாராளுமன்ற தேர்தலில் விட்டுருங்க. நீங்க இந்த முறை ம், நீங்க இவரு எடப்பாடி மாதிரி தொகுதி தொகுதியா போக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஓட் பேங்க் ரைஸ் ஆகும். அதனால மாற்றம் இல்லை. ம், அந்த அதிருப்தி வாக்குகள் ம். அதே மாதிரி அதிமுக என்னடா அப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல உள்ள வாக்குகள் கண்டிப்பா விஜய்க்கு போகும். அது ஏன் சீமானுக்கு ஏன் போகும். இந்த கருத்தை நான் அழுத்த திருத்தமா முன்வைக்கிறேன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கோட்டை விட்டுட்டாரு. அதுல இடைப்பட்ட நடந்த இடைத்தேர்தலில் அவர் கோட்டை விட்டுட்டாரு. அதெல்லாம் வந்து லெட்டர் பேடா இருந்திருக்காரு. இன்னும் வரைக்கும் அவர் லெட்டர் பேட் தான். இதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு களத்திலையும் நிக்கிறாரு. அந்த இடத்துல பிஜேபி கூட ஒரு களத்தை விட்டுருச்சு. அதிமுக கூட இடைப்பட்ட இந்த இடைத்தேர்தலில் வந்து களத்தை கை ஒரு விட்டுருச்சு. விஷயம் ஐக்கியம் இல்லை ஐக்கியம். சீமான் வந்து தமிழ் தேசியம்னு ஒரு 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 வட்டத்துக்குள்ள இருக்காரு. நீங்க அதை பார்த்துக்கணும். நீங்க ம், ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காரு. அந்த ஒரு ஓட் பேங்க் ஒரு பெரிய லெவல் ஓட் பேங்க் கிடையாது. ம், ம். காரணம் என்னன்னா இலங்கையிலே பிரச்சனை ஆகி மிகப்பெரிய ஒரு படுகொலை இனப்படுகொலைக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் கூட நீங்க இலங்கை பிரச்சனை பெரிய லெவலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல தமிழ்நாட்டில். சரி, அதுக்கு காரணம் தமிழ் தேசிய விஷயங்கள் தான். பேசுவோம், நம்ம நீங்களும் பேசுவோம், நானும் பேசுவோம், டீ கடையில் உட்காந்து பேசுவோம். பட் அது வந்து தேர்தலில் அது வந்து சரியா இருக்குமானா சரியா இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அப்படி பேசியிருந்தோம்னா காங்கிரஸ் அணிஞ்சிருக்கும். ஸோ 10க்கு 10 வாங்குது. நீங்க சீமான் வந்து ஒரு சின்ன வட்டத்துல இருக்காரு. தமிழ் தேசியம்ங்கிற ஒரு பட் விஜய் அதை தாண்டி இருக்காரு. ஓகே. எல்லா பரந்துபட்ட சமூகத்துக்கும் இருக்காரு. எல்லாத்துக்கும் பேசுறாரு. ரெண்டாவது இப்போ ஒரு 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 ஃபேக்டர் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க, சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக சாலிடா வாங்கின வாக்கு வந்து இந்த மாதிரி விஜய்க்கு போகும்னு ஒரு ஃபேக்டர் பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு பிரச்சாரத்துல போய் நிற்கும்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மாதிரி ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குது. இது எல்லாமே புது வாக்காளர்கள். இது ஒரு ஒரு அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் 2026 இதெல்லாம் நடக்கும் விஜய்க்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்லாம் தெரியாது. அதுதான் மேட்ரு. அதனால விஜயும் சீமானும் இந்த தேர்தலில் ஒரே மாதிரியா பார்க்க முடியாது. விஜய் வந்து சீமானோட ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காரு. சீமான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவர் எந்த லெவல்ல களத்துக்கு போறாரு, பிரச்சாரம் பண்ண போறாரு, எதை முன்னெடுத்து பேச போறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸ்ட ஒரு மேல எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு வந்து சீமானுக்கு மீறிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார். இந்த இந்தியா டுடேனுடைய இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. ஏற்கனவே நீங்கள் பல கருத்து கணிப்புகள் வெளியிடும் பொழுது 4 முனை போட்டி என்றால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ற கருத்தை முன்மொழிந்தீர்கள். விஜயனுடைய ஃபேக்டர் எதிர் அணியில் இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறுண்டு செய்ய விடும் என்று அவர் கருத்தையும் முன்வைத்திருந்தீர்கள். அந்த கருத்தையே இந்த இந்தியாவுடைய கருத்து கணிப்பும் வந்து முன்மொழிந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. பார்ப்போம். தொடர்ந்து இன்னும் தேர்தல் களம் வர இருக்கின்றன. நீங்கள் சொல்வது போல விஜய் களத்திற்கு செல்ல இருக்கிறார். இன்னும் பிரதான கட்சிகளும் வீரியப்படுத்துவார்கள் பிரச்சாரத்தை. அப்பொழுது காலம் வரும்பொழுது நம்ம இது தொடர்பாக நம்ம விரிவாகவே நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு. நன்றி. வணக்கம்.